எங்க ஊர் உடுமல்பேட்டுங்க சார். தேங்காய் உரிக்கிறதுக்கு ஒரு தேங்காய்க்கு 1 ரூபா போட்டு ஒரு ஆள் 1000 தேங்காய் உரிப்பாங்க சார். அதே ஹிந்திக்காரங்க வேலை பார்த்தா 700 ரூபா தாங்க சார். அவருக்கு 300 ரூபா கம்மியாகணுங்கிறதுக்காக மட்டுமே தான் ஹிந்திக்காரங்களை வந்து வேலைக்கு வச்சிருக்காங்க சார். ஆனா அந்த தேங்காய் உளிக்கிறவங்க இப்ப வேலைக்கு என்னங்க சார் பண்ணுவாங்க? வெளியூர் தானேங்க சார் போய் ஆகணும். தமிழனுக்கே இங்க வேலை இல்லைன்ற போது ஹிந்திக்காரனுக்கு வேலை இருக்கு. அப்ப தமிழ் எங்க போவான்? வெளி மாநிலத்துக்கு தானே போவான். அதால பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்தாங்க சார் நான் வந்திருக்கேன். எங்க அப்பா திருப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க சார். 18,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க சார். மெக்கானிக்கல் இன்ஜினியரா ஒரு ஆரோ கம்பெனியில சார். இப்ப கூட அப்பா கூப்பிட்டு சொல்றேங்க சார். எங்க வீட்டுல நானும் அப்பா மட்டும்தாங்க சார். இப்ப போய் அப்பா வேலை பார்த்தாருன்னா 9,000 ரூபாய் சம்பளம் சார். நான் காலேஜ் படிக்கிறேங்க சார். எப்படிங்க சார் அந்த 9,000 ரூபாய் பத்தும்? ஆனா ஹிந்திக்காரனுக்கு அந்த 9,000 ரூபாய் போதும். சம்பளம் குறைஞ்சிருச்சா சார்? குறைஞ்சிருச்சுங்க சார். சீரியஸ்லி குறைஞ்சிருச்சு. என்ன காரணம் சொன்னாங்க? ஹிந்திக்காரங்க வந்து சம்பளம் கம்மியா வேலை பார்க்கறதுனால உங்களுக்கு அவ்வளவு சம்பளம் தான், அதனால உங்களுக்கு அவ்வளவு சம்பளம் தாங்க சார் சொல்றாங்க. மற்ற கம்பெனி போனாலும் அந்த இடத்துல கம்பெனிக்கு போனாலும் ஹிந்திக்காரங்க சம்பளம்